சமீபத்தில் டைரக்டர் அமீரும் ஆளூர் ஷானவாஸும் ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு பெரியாரை மாங்குன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரியார் இஸ்லாமியர்களை நம்முடைய எதிரிகள்னு சொல்லி சொல்கிறாரு, மலத்தோட கம்பேர் பண்ணுறாரு, இந்த நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. இது எதுக்குமே ஒரு ஃபார்மாலிட்டி கூட ஒரு மறுப்போ கண்டனமோ சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக பெரியார் அப்படிங்கிற பிம்பத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அமீர் பேசுகிறாரு, இந்த மாதிரி இந்து மத கோயில்களில் தமிழே இல்லை, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமான்னு சொல்லி அப்படியே பொங்குறாரு. மசூதியில் கூட தான் தமிழ் இல்லை, தமிழ்லேயே பாங்கு சொல்கிறாங்க. என்னைக்காவது அங்கே போய் அதை பற்றி கேட்டிருக்கீங்களா? இதை விட ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி, முகமது நபியை பின்பற்றித்தான் நான் பெரியாரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒரு மசூதிக்கு முன்னாடி போய் பெரியாருக்கு ஒரு செலவு வைங்க. இப்போ இந்து மத கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் நீங்கள் மசூதிக்கு முன்னாடி ஒரு பெரியாருக்கு ஒரு செலவு வச்சு அதுக்கு கீழே கடவுளை கற்பித்தன் காட்டு முராண்டி கடவுளை பரப்புவன் அயோக்கான்னு சொல்லி எழுதி போடுங்க. உங்கள் மக்கள் யாராவது கேட்டால் இந்த மாதிரி நான் இறை தூதர் முகமது நபியின் வழியை பின்பற்றித்தான் இதெல்லாம் நான் எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இவ்வளவு நாளாக பிஜேபிக்கார எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்கிறான்னு உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு உங்களை போக சொன்னது யாருங்கிறது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. அவரை எதிர்த்து ஒரு ஃபார்மாலிட்டி கூட கண்டிக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா அவரை காட்டி கொடுக்கக்கூடாது, அவரை நம்ம அந்த பிம்பத்தை நம்ம உடச்சிடக்கூடாது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்து மதத்தை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் பெரியாரை தாங்கி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்து மதத்துக்கும் நண்பன் இல்லை, உங்கள் இஸ்லாமுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை, பெரியாருக்கும் உண்மையாக இல்லை. நீங்கள் செய்கிறதெல்லாம் பக்கா பித்தலாட்டம். பெரியாரின் முகமூடியே கிழிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் உங்களுடைய முகமூடிகள் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது ஏற்கனவே பாதி கிழிஞ்சிருச்சு, இன்னும் வரும் காலங்களில் சுத்தமாக கிழியும்.